அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் மீண்டும் தமிழறிஞர்கள் பேசியவற்றை, திருக்குறளை பற்றி தமிழறிஞர்கள் பேசியவற்றை எடுத்து கூறுகிறேன். முதலில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு முறை மதுரைக்கு வந்து ராஜா முத்தைய மன்றத்தில் பேசும்போது, எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, ஆனாலும் நான் இப்போது உயில் எழுதி வைத்துள்ளேன். அதில் எப்படி எழுதியிருக்கிறேன் என்றால், தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய திருக்குறளை நான் அவர் இறக்கும்போது அவருடைய இதயத்தில் வைத்து, சவப்பெட்டியில் வைத்து புதைக்குமாறு அவர் உயிரெழுதி வைத்துள்ளாராம். பாருங்க, அதாவது மற்றவங்க சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கிறலாம். ஆனால் இன்றைய பொழுதில் ஒவ்வொருவரும் உயிர் எதற்கு எழுதி வைத்திருக்கிறார்கள்? தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு, இப்படி தான் உயிரெழுதி வைப்பார்கள். இவர் இறைபக்தி இல்லாதவர். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? திருக்குறளை என்னுடைய இதயத்தில் வைத்து புதைக்குமாறு சொல்லியிருக்கிறார் என்றால், இதைவிட அவருக்கு புகழ்ச்சி வேறு எதுவும் வேணுமாங்க? இன்றைக்கி நீங்கள் அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. யாருடைய? கவிப்பேரரசு வைரமுத்தினுடைய பாட்டை இளையராஜாவின் மியூசிக்கில் கேட்டுக்கொண்டே ரசித்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர் சொல்லியிருக்காருங்க, அவர் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் அவர் ஊர், அந்த பெரியகுளத்து பக்கத்தில் வடுகப்பட்டின்னு ஒரு ஊர். அவர் சொல்லியிருக்காருங்க. நான் நேரடியாக கேட்டேன், இது யார் சொன்னார்னு சொல்லலை. நான் அன்றைக்கி மீட்டிங் 6 மணிக்கு எப்பவும் போயிருந்தோம். பயங்கரமான கூட்டம். இதில் இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார். அப்போ திருவள்ளுவரினுடைய பெருமையை பாருங்கள். அடுத்து நம்ம முனைவர், மரியாதைக்குரிய முனைவர் கு. ஞானசம்பந்தர் அவர்கள் கலைமாமணி, நகைச்சுவை மன்ற தலைவர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், பட்டிமன்ற நடுவர், பன்முக திறமை உண்ட அவர் தன்னுடைய யூடியூப்பில் பேசும்போது திருக்குறளை பற்றி அற்புதமாக பேசுவார். இப்போது கூட ஒரு யூடியூப் கேட்டேன். அதில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, திருவள்ளுவருக்கு அந்த செல்வத்தை பற்றி அப்படியே போயிட்டு பேசிட்டாரே அப்படின்னு கூட சொன்னார். நான் ரொம்ப ரசித்தேன். நான் அவருடைய கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்காம யூடியூப்பில் இருக்க மாட்டேன். ஏதாவது, ஆனால் கொஞ்சம் நேரம் கேட்டு நான் எப்போவுமே மதியானம் தான் டயத்தை ஒதுக்கிடுவேன். அப்போ கேட்பேன். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு நகைச்சுவை மற்ற தலைவர் வேறு. அப்புறம் நீங்கள் நான் இதுவரைக்கும் சின்னத்திரை பார்த்ததே கிடையாதுங்க. அவர் நடிக்கிறாருன்றதுக்காகத்தான் சிங்கப்பெண்ணேன்றதில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சின்னத்திரை வருதில்ல, அதில் ஆனந்தின்னு ஒரு படம் தான் கதாநாயகி. அவருடைய அப்பாவாக அவர் நடித்திருப்பார். அவருக்காகவே நான் சின்னத்திரை பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு அவர் திருக்குறள் மேலே அலாதியான பிரியம், மறக்க முடியாத உண்மை. எப்படி கவிப்பேரரசு இருக்காரோ அது மாதிரி இவரும் அலாதியான பிரியம். ஆனால் இவர் இறைபற்று உள்ளவருங்க. அது ஒவ்வொருத்தரையும் சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து இவர் கலைமாமணியினுடைய அப்பா டாக்டராகத்தான் அவரை விரும்பியிருக்கிறார். அவருடைய ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்போ 20 பேருடைய புகழை பற்றி பேசியிருந்தார்கள். அதில் படித்துள்ளேன். அதில் இவருடைய அப்பா தமிழாசிரியர், தன்னுடைய மகனை டாக்டராக விரும்பியிருக்கிறார். ஆனால் இவர் தமிழ்லேயே படிச்சிருக்கார், தமிழ் மொழியே படிச்சிருக்கார். தமிழ்லே தியாகராஜர் கல்லூரியிலே படித்து, தியாகராஜர் கல்லூரியிலே அவர் பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவராக திகழ்ந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் என்பதை இவர் சொல்லவில்லை. அவர் பேட்டி கண்டிருக்கார். நாகராஜன் ஒருத்தர் ஒரு 20 பேரை பேட்டி கண்டிருக்காரு. அதில் இவர் ஒருவர். அதை படித்த உடனே எனக்கே ரொம்ப இதாகிடுச்சு.
இது டாக்டர் ஆகணும்னு முடியல, அவர் வேணான்னு சொல்லிட்டு இது அதுக்கு அவருக்குமே விரியம் இல்லை, ஆனால் அவர் வரவும் இல்லை. ஆனால் இது வந்திருக்கார் அவர். அதாவது தமிழில் பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவராக திகழ்ந்து தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். இவருடைய ஒவ்வொரு டிவியும் தயவுசெய்து யூடியூபை படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். இவருடைய யூடியூபை பேசையில் அவருடைய கேட்டு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஈவன் ஒரு திரைப்படத்தை முதற்கொண்டு அற்புதமாக வர்ணிப்பார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் இவர். திறமை வாய்ந்தவர், புகழ் வாய்ந்தவர், எல்லாற்றுக்கும் உரியவர் இவர். அடுத்து கவிஞர் கண்ணதாசனை பற்றி படிப்போம். ஆக்சுவலாகவே பாரதியார், பாரதிதாசன், மீரா, இவர்களுக்கு பாரதியார், பாரதிதாசன், மீரா இவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்களில் கவிஞர் கண்ணதாசன் முதன்மையானவர். அவருடைய பாடலை இன்றும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தூங்கையில் ஒரு அரை மணி நேரமாக அவர் பாட்டை கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். அவருடைய வனவாசமும் படித்திருக்கிறேன், அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதமும் படித்திருக்கிறேன். அவர் அர்த்தமுள்ள இந்து மதம்னு அதை எழுதாமல் இருந்திருந்தா, இந்து மதம்ன்ற வார்த்தையை விட்டுருந்தா நிச்சயமாக அந்த புக்கு இதை விட சேல்ஸ் ஆகிருக்கும். நானே 3 தடவை படிச்சிட்டேங்க, 10 வேலையும் இருக்குங்க. அவர் தன்னுடைய வனவாசத்தில் தான் செய்த தவறையெல்லாம் ஒத்திருக்கிறாருங்க. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த இன்பத்துப்பாலுக்கு உரை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த 2 காமத்துப்பாலுக்கும் இது அறத்துப்பாலுக்கும் பொறுப்பாலுக்கும் உரை எழுத போது தான் அவர் என்ன செய்கிறார்னா அமெரிக்காவை சென்று இறந்து விடுகிறார். அதனால் கவிஞர் கண்ணதாசன் திருவள்ளுவரை மிக மிக புகழ்ந்துள்ளார். அதுக்கடுத்து திருக்குறள் முனுசாமிங்க, இவரை மறக்கவே முடியாதுங்க. நானாவது இப்போ நல்லா பணி ஓய்வு பெற்ற பின் இதை பற்றி பேசுகிறேன். திருக்குறள் முனுசாமி அவர்கள் சிறுவயதிலிருந்தே இந்த புத்தகத்தை 1330 குறள்களையும் படித்துவிட்டு தமிழகமெங்கும் பரப்புரை செய்துள்ளாருங்க. மறக்க முடியாத மனிதருங்க. அவர் தாங்க தியாக மனப்பான்மை. திருவள்ளுவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தியாகி என்றால் அவர் நம்ம திருக்குறள் முனுசாமி தான். அதனாலங்க அவர் முனுசாமி தான் அவருடைய பேர். திருக்குறள் முனிசாமின்னு அடைமொழியாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமானவர் பேசுவதற்கு, திருக்குறளை பற்றி பேசுவதற்கு. நான் ஒரு நாள் கூட கேட்டதில்லைங்க. ஆனால் நான் அவரை பற்றி விசாரிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், புக்கு படிச்சிருக்கேன். அதில் அவர் எப்படி பேசினார், என்ன வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அற்புதமான மனிதர். அதுக்கடுத்து மரியாதைக்குரிய மேனாள் தலைமை செயலாளர் இறையன்பு IAS அவர்கள் தான் எழுதிய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற நூலில் திருக்குறளை பற்றி அற்புதமாக பதிவு செய்தார். தயவுசெய்து அவருடைய அவருடைய 4-5 புத்தகங்களை படித்திருக்கிறேன். ஒரு புத்தகம் அணை கட்டுறதை பற்றி எழுதியிருப்பார், நாவல் அதான். அப்புறம் வேற தன்னம்பிக்கை, இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அவருடைய புத்தகங்களை படிக்கும்போது நம்ம மரியாதைக்குரிய மேலாள் தலைமைச் செயலாளர் இறையன்பனுடைய புத்தகங்களை படிக்கும்போது அடுக்குமொழியாக இருக்குங்க. எல்லாமே புத்தகம் படிக்கிற மாதிரி தெரியாது, அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார். அவர் திருக்குறளை அற்புதமாக எழுதியிருக்கிறார். அவர் திருக்குறளுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார் இறையன்பு IAS அவர்கள். அவர் பெரிய நல்ல எழுத்தாளருங்க, பயங்கரமான எழுத்தாளர், பேச்சாளர், எல்லாவற்றிலையும் திறமை உடையவர் அவர். அடுத்து பட்டிமன்ற புகழ் மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அவரை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன்னு சொன்னால, ஒரு 20 பேரினுடைய யார் அவர்கள் அப்படின்னு எழுதியது. அதில் கலைமாமணி ஞானசம்பந்தன் அவர்களை பற்றியும் எழுதியிருப்பார்கள். அதில் இவரை கடைசியாக எழுதியிருப்பாங்க. ஏன் இவரை கடைசியாக எழுதியிருக்காருன்னு பார்த்தா, கடைசிக்கு முதல் எழுதியிருப்பாங்க. இவருக்கு பக்கம் நிறையா கொடுத்துருக்காங்க. இவர் வாழ்க்கையிலேயே மிகவும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காருங்க. இதை ஒவ்வொரு மாணவனும் அந்த புத்தகத்தை வாங்கி, நம்ம லைப்ரரியில் இருக்குங்க, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் அந்த புத்தகம் இருக்குது. 20 பேருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி. அதில் இவர் BA படிக்கையிலேயும் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காரு. அப்போவே வேலை கிடச்சிருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் BEC படிச்சுட்டு SSLC படித்தோடனே எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடச்சி நான் போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை. BA முடித்த உடனே இவருக்கு வேலை கிடச்சிருக்கு TNPSC.
பட் அதை வேணாம் என்று சொல்லிவிட்டு நான் எம்ஏ படித்தே ஆகணும், காசு இல்லை அப்பாட்ட. நண்பர்கள் உதவி செய்து இவர் எம்ஏ முடித்தாருங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு மறுக்க முடியாத உண்மை. அது மட்டும் இல்லை, இப்போவும் இவர் ஒரு ஊமையர் குருடர்கள் பள்ளிக்கு, மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கு இவர் உதவி செய்ய தன்னுடைய தொகை, தான் வருமான தொகையில் பாதியை அங்கே கொடுத்துறாருங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என் பையன் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணுறான், பேங்க் ஆஃப் இந்தியாவில். அவன் கூட ஒருத்தன் இருக்கான். அவங்க அந்த இதில் அவங்க அப்பா இவரோட சேர்ந்து அதையும் நடத்திட்டுருக்காரு. அதனால் அவங்க கூப்பிடையில் இவன் போவாப்புல. அப்போ சொன்னாப்புல, அதில் தான் தெரியும். பட்டிமன்ற நடுவர் மரியாதைக்குரிய சாலமன் பாப்பையா அவர்களை நான் மறக்கவே முடியாது எங்கள் வாழ்க்கையில். கஷ்டப்பட்டு எம்ஏ முடித்தவர். தன்னுடைய இப்போ நான் மாட்டேன்னு சொல்லிட்ட, ஒரு கிளார்க்காக தான் போயிருப்பேன். அது போய் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கிளார்க்காக போய் நான் வந்து எம்ஏ முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அமெரிக்கன் கல்லூரியிலே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள். திருக்குறளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரே நபர். அடுத்தது பட்டிமன்ற புகழ் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள். ராஜா அவர்கள் இருக்கார்ல, மரியாதைக்கு ராஜா அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, ராஜாவும் பாரதி பாஸ்கரும் தான் வாக்குவாதமே நிறையா இருக்கும். கடைசியாக வச்சுருப்பான் அவங்க ரெண்டு பேர்த்தையும். அவ்வளோ அற்புதமாக இருக்கு ஒரு கேட்கல. நீங்கள் இப்போ கேட்டிருந்தா தெரியும். ஆனால் ரெண்டு பேருமே திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் அவரும் வர்றாரு, ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும் வர்றாரு, ராஜாவும் சார் வர்றாரு. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வர்றாங்க. நான் எழுத திருக்குறளுக்கு அவர் இது போட்டுருவார், நானும் மிக்க நன்றின்னு போட்டுருவேன். அந்தளவுக்கு அருமையான டைப்புங்க இவர். யார், ராஜா அவர்கள். பேச்சும் அருமையாக இருக்கும். பேங்கில் இவர் எனக்கு எப்படி பழக்கம்னா, ஒரு தடவை பேங்க் விஜயா பேங்க் போயிருந்தேன். அங்கே அவர் உட்காந்துருந்தார். அப்போ தான் அவர் இது தொடர்பு, வேறு ஒன்றும் இல்லை. அருமையான டைப்புங்க அவர் பேச்சில். அதுக்கடுத்து யாதவர் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் கோபால் அவர்கள் திருக்குறளை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். இவர் வந்து இவர் வந்து நான் உலக தமிழ் சங்கத்தில் இவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். திருக்குறளை பற்றி நான் அவர்கிட்ட சில சந்தேகம் வந்தால் கூட அவர்கிட்ட கேட்பேன். அவர் அதுக்கு உடனே இம்மீடியட்டாக எந்த நேரம் இருந்தாலும் அவர் பதில் சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து நன்னூலை பற்றி, அதாவது தமிழ் இலக்கணத்தை பற்றி அற்புதமாக எடுத்து சொல்லுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமானாலும் சரி அதை எடுத்து சொல்லக்கூடியவர். அவருக்கு வந்து இவர் யாரிடம்னா, நம்ம தமிழ் பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் பரமசிவன் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் இவர் இது வாங்கியிருக்காரு. இதுக்காக, அதாவது அந்த முனைவர் பட்டத்துக்கு அவரிடம் தான் வாங்கியிருக்கார். அவ்வளோ நல்ல மனிதருங்க இவர். அதாவது யாதவர் கல்லூரியிலேயே தமிழ் பேராசிரியர்களையே மிகவும் பண்புள்ளவர் இந்த கோபாலையா அவர்கள். இதுவரை 133 பேருக்கு மேல் உரை எழுதியுள்ளார்கள். மொத்தமே 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள். ஆனால் உரை எழுதியவர்கள் 133 பேர் மேல் எழுதியிருக்கிறார்கள். பட்டிமன்ற புகழ் பாரதி பாஸ்கர் அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசும்போது ஒரு குறளையாவது எடுத்துக்கிட்டுவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இப்படி பட்டிமன்ற புகழ் பாரதி பாஸ்கர் பேசினாங்கன்னா அவங்க ஒரு திருக்குறளையாவது உதாரணம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் சொல்லணும், நீங்கள் பட்டிமன்றம் பார்க்காம இருக்க மாட்டோம். தீபாவளி என்றைக்காவது அல்லது என்றைக்காவது கிடைச்சா நிச்சயமாக பார்க்காம இருக்க மாட்டோம். நானே சாமி போது லேட்டாக ஆட்டும் பரவாயில்ல, நான் பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அற்புதமாக பேசக்கூடியவர்கள். இப்படி அனைவருமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய, தமிழ் அறிஞர்கள் அனைவருமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை புகழ்ந்து பேசுவதை பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் வருகிறது. நீங்களும் நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் திருக்குறளை படியுங்கள். டெய்லி தினமும் ஒரு குறள் படியுங்கள். உங்களை மனப்பாடம்லாம் சொல்ல அது நம்ம வயசே முடிஞ்சு போச்சு. அது கல்லூரியில் படித்து எழுதி அது இதுன்றதுக்கு. இப்போ அப்படி கிடையாது. இது ஹைஸ்கூலில் ஹைஸ்கூல்லே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் படிக்கிறவங்க. ஹைஸ்கூலில் கூட அதனுடைய பாடம் இல்லைன்னு நினைக்கிறேன். கல்லூரியிலே வைக்க சொல்லியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் இன்பத்து பாடை. உண்மையிலே வைக்கணுங்க. இல்லைன்னா வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில்
அலைபேசி வந்துவிட்டது. அதனால் கண்டிப்பாக நம் கல்லூரியிலே இந்த இன்பத்துப்பாலை பாடமாக உறுதியாக வைத்தால்தான் மாணவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதுவரை தாங்கள் என்னுடைய பேச்சை கேட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை 2வது குறளை அறத்துப்பாலிலிருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.